உண்மையிலே வெளியே வீடு பார்க்குறியா? ஆமாம், இன்னொரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் வந்தேன். என்னோட அத்தை இன்னைக்கு மத்தியானம் நம்ம வீட்டுக்கு வராங்க. யார், உன்னோட அத்தையா? ஆமாம், அவங்களுக்கு சண்டை போடலாம் தெரிய வேணாம். ஏன்? உனக்கு தெரியாதா? எனக்கு இண்டிபெண்ட்டாக லைஃப்பில் டிசிஷன் எடுக்க தெரியும்னு அவங்க நம்புகிறாங்க. அதை நான் கெடுக்க விரும்பல. நம்ம இப்படி பிரிஞ்சதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வேணாம். போன தடவை அவங்க வந்ததுக்கே அவ்வளோ பண்ணிட்டாங்க. ஆக 2 பேரும் 1 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதோட சேர்த்து லிவிங் டுகெதர்லையும் இருக்கீங்க. ஆமாத்த, ப்ளீஸ் வீட்டில் மட்டும் அம்மா அப்பா கிட்ட யார்கிட்ட சொல்லிடாதீங்க. நாங்களே கூட சீக்கிரம் சொல்லான் தான் இருக்கோம். நாளைக்கே நீங்கள் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டிங்கன்னா? சத்தியமாக பிரிய மாட்டோம் அத்தை. டி சொல்கிறோம். பிரிய மாட்டோம், பிரிய மாட்டோம். நீங்கள் இப்போவே போய் வீட்டில் சொன்னதா அத்தை பிரச்சனை. இன்னும் கொஞ்ச நாளில் நாங்களே வீட்டில் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அவனுக்கும் அதுக்குள்ளே ஹைக் வந்துடும். நம்ம ஊரில் லிவிங் டுகெதர்னால் எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் படித்தவங்க, புரியும்னு நினைக்கிறேன். வாங்க அத்தை. வீட்டில் சொல்ல போகிறதா கேள்விப்பட்டேன். ஆமாம், நெக்ஸ்ட் மந்த் சொல்லான் இருக்கோம். இயர் அண்ட் கல்யாணம் கூட பண்ணலான் இருக்கோம். பரவாயில்லையே, இன்னும் அதே எண்ணத்தோடு தான் இருக்கீங்க. எனக்கே இந்தமாரி சந்தேகம்னா, இப்போ உள்ளவங்க நிறைய பேர் லிவிங் அது இதுன்னு இருந்துட்டு கடைசியில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் எனக்கு செட் ஆகலை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்ல முடியாது. அவளுக்கு அப்போ தான் அவனோட உண்மையான முகம் தெரிஞ்சிருக்குமோ என்னமோ. பட் நாங்கள் இப்படி கிடையாது. கண்டிப்பாக நாங்கள் கல்யாணம் பண்ணிப்போம். ஏன்னா நாங்கள் அவ்வளோ லவ் பண்ணுறோம். 2 பேரும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எனக்கும் சந்தோஷம்தான். வீட்டை நல்லா தான் வச்சுருக்கீங்க. அப்போ குடும்பம் நடத்திட்டு தான் இருக்கீங்க. குடும்பம் நடத்தவும் ரெடி ஆகிட்டீங்க. ஆமாம். அப்படித்தானே? ஆமாம். இங்கே பாரு அஞ்சனா, உங்கள் வீட்டுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் என்ன ஆகும்னு உனக்கே தெரியும். இருந்து உன்னை ஃப்ரீயாக விட்டதுக்கு காரணம் உன் மேலே உள்ள நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை பத்திரமா பார்த்துக்கோ. சரி, நான் இப்போ கிளம்பவா? இப்போவே என்னால் உன்னை பற்றி அவங்ககிட்ட சொல்லியிருக்க முடியும். அப்போ சொல்லியிருக்க வேண்டியதானே? இந்த வீட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டு சொல்லலான்னு இருக்கேன். புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. ஏய் இரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நிஜமாவே இங்கிருந்து போறியா? ஆமாம்.
எதுக்கு? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மூவ் ஆன். புரியல, இப்ப என்ன நடந்துச்சு நீ இப்படி பண்ற? வேற எப்படி பண்ண சொல்ற? என்ன கொஞ்சம் பேச விடுறியா? சரி சொல்லு, உன் ஸ்டோரியை இன்னைக்காச்சும் முழுசாக கேட்குறேன். உன்னால் சொல்ல முடியும், பட் உண்மையை சொல்வியான்னு தான் தெரில. அவ பேர் தமிழ். அவ பேர் தமிழ். ஓ, இதனால தான் அன்னைக்கு பெண் குழந்தை பிறந்தா தமிழ்னு பேர் வைக்கலான்னு சொன்னியா? சரி சொல்லு, கதையை சொல். 11th ஸ்டாண்டர்டில் எங்கள் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ண அவ. சென்னையெல்லாம் கிடையாது, சொந்த ஊர் மதுரை கிட்ட. எல்லாருமே இருக்க ஒரு நல்ல ஃபேமிலி. அப்பா, அம்மா, ஒரு அக்கா. ஸ்கூல் ஜாயின் பண்ண 1 month ஸ்கூலில் யார் கூடயுமே அவள் பேசலை. சும்மா அமைதியாக இருப்பா. கூச்ச சுபாவம் வேற. ஸ்கூல்லேயே தடவை அவள் என்கிட்ட பேசினான். அப்போலேருந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஆனால் இங்கே தான் ஒரு பொண்ணு கூட ஒரு பையன் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தா சுற்றி இருக்கவங்க லவ் பண்ணுறதா தானே நினைப்பாங்க. அந்த மாதிரி ஸ்கூலில் அரசல் பொருசலாக தேவையே இல்லாமல் பேச ஆரம்பித்தாங்க. இவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி அப்படின்னு. அவளுக்கும் அதெல்லாம் தெரிய வந்துச்சு. அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி அவகிட்ட இந்த மாதிரி ஸ்கூலில் பேசிக்கிறாங்க, அவன் கூட பேசுறதெல்லாம் நிறுத்துன்னு சொன்னாங்க. நான் கூட அவளை தான் இதுக்கு மேலே என்கிட்ட பேச மாட்டான்னு தான் நினச்சேன். ஆனால் பேசினான். அவளுடன் இல்லாத ஒரு உணர்வு அப்போ எனக்கு வர ஆரம்பிச்சிது. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவளுடன் இல்லாத ஒரு உணர்வு அப்போ எனக்கு வர ஆரம்பிச்சிது. அவளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. அவகிட்ட நான் லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லை. அவளும் என்கிட்ட சொல்லவே இல்லை. எங்க 2 பேத்துக்குள்ள ஒரு மாதிரி அது ஒரு இது இருந்தது. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் 12th ஃபைனல் எக்ஸாம்ஸ், லாஸ்ட் பேப்பர். நான் எப்படி எக்ஸாம் முடிச்சுட்டு பிரிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. ஸோ லைப்ரரி கிட்ட வச்சு அவளை பார்க்கும்போது அவகிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்ன? நான் ஒன்று லவ் பண்ணுறேன்னு அழுத்துக்கிட்டே என்னை கட்டி பிடிச்சிட்டா. என் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு நாள். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் என் லைஃப்ல இதுவரையும் நான் அனுபவிச்சதே இல்லை. அதை பற்றி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஒரே காலேஜில் படிக்கணும்னு நினச்சோம், ஆனால் சில ரீசன்ஸ்னால அதுவும் முடியல. லீவ் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்போ பார்த்துப்போம், பேசிப்போம். அந்தளவு அப்படியே அதிகமாகிட்டே இருந்துச்சு. அவங்க வீட்டில் அவங்களுக்கு ஒரு நாள் அவங்க அக்கா லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவங்க வீட்டில் அதை ஒத்துக்கவே இல்லை. அதனால் அவங்க அக்கா வீட்டை விட்டு ஓடியும் போயிட்டாங்க. அவங்க வீட்டில் இதெல்லாம் பெரிய பிரச்சனையாகி பொண்ணை ஒழுங்காக வளர்க்கணும் வெளியெல்லாம் பேசி அந்த ப்ரெஷர்னால அவங்க அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க குடும்பமே செதஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தப்லு யாரையோ லவ் பண்ணிடுவாங்கிற பயத்தில் அவளுக்கும் சீக்கிரமா சொந்தத்திலே மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. கல்யாணம்லாம் ஏற்பாடு பண்ணாங்க.
எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வேலைக்கு போல, காலேஜ் ஃபைனல் இயர் தான் படிச்சுட்டு இருந்தேன். என் வீட்டில் அப்பவும் போய் சொன்னேன். எங்க அம்மா போய் பேசினாங்க. ஒன்றும் வேலைக்கால. அவளுக்கு படிப்பு நிறுத்திட்டு வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் பெரியவ மாதிரி போய் சண்டெல்லாம் கூட போட்டேன். அவங்க சொந்தக்காரங்க வச்சு என்ன அடிச்சு அவமானப்படுத்துறது தான் மிச்சம். அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியில வரணும்னு முடிவு பண்ண. அவன் நினைப்ப எனக்கு வரக்கூடாதுன்னு அவ இருக்க இடத்துல மறந்துட்டு வேற திசையில் நடக்க ஆரம்பிச்சேன். இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ல? உன்கிட்ட சொன்னா நீ எப்படியும் அப்பப்போ சொல்லி காமிப்ப. அது எவ்வளோ ஹர்ட் ஆகும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மெமரிஸையும் கூட வர வேணாம்னு நினைச்சேன். உன்கிட்ட பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லே அவளோட ஞாபகங்கள் கொஞ்சம் கூட எனக்கு வராம இருந்துச்சு. பெரிய திருப்பமா என் வாழ்க்கையில நீ வந்த. ஆனா நீயும் என்கிட்ட வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் நானா தான் இருக்கணும்னு சொல்லும் போது என்னடி பண்ண முடியும்? எங்க என்னோட ரெண்டாவது காதலும் கை கூடாம போயிரும்போது தான் சொல்லல. சொல்லாமலே உன்கிட்ட மறைக்கிறோன்னு எனக்கு ஹர்ட் ஆகிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் அட்லீஸ்ட் நான் உன்கிட்ட இப்போ சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு டபுள் ஓகே. ஹலோ ஹலோ, ஏய், எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹெல்ப் வேணும்டி. சொல்லுடி, என்ன ஹெல்ப்? ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கணும். எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா? யாருடி? தமிழ்.